500 rupees ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ஃபிளாலெஸ் ஆன ஓணம் லுக். டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படின்னு பார்க்கலாமா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், பட் இருந்தாலும் வெட் வைப்ஸ் வச்சு நல்லா ஒரு தடவை வைப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டிங் பிரைமரியே மாய்ஸ்சரைசரா பிரைமரா நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். இது அண்டர் நீத்ல ஒரு க்ளோ கொடுக்கும்னு சொல்றாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஃபேஸை நான் மாய்ஸ்சரைசர் போட்டு எப்படி ரெடி ஆக்குறேனோ அதே போல என்னோட லிப்ஸையும் ரெடி ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த பிரைமர் இப்போ செட்டில் ஆகட்டும். நிறைய பேரு நான் ஃபவுண்டேஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பேட்சியா இந்த ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஒரு ஸ்டெப்புக்கும் நடுவுலையும் கேப் கொடுக்காம இருக்கனாலதான். நம்ம லேயரிங் பண்றப்போ ப்ராடக்ட்ஸ் செட்டில் ஆகி அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடுறப்போ ஈவனா இருக்கும். நம்ம அவசரமா ஒரு ப்ராடக்ட் மேல லேயர் பண்றப்போ பேட்சியா ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ஒரு ஸ்டெப்புக்கும் நடுவுல 2 minutes கேப் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு அங்கங்க இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ண NYBயோட கன்சீலர் பேலட்ல இருக்க ஒரு ஷேட் எடுத்து கன்சீல் பண்ணிக்க போறேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான பிளெண்டிங் தான், பிகாஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது, நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். கிரீமி ப்ராடக்ட்ன்றனால உங்களுக்கு ஈஸியாவே பிளெண்ட் பண்ணவும் ஈஸியா இருக்கும், கஷ்டம் இல்லை. சோ இப்போ என்னோட கன்சீலர் பிரஷ் வச்சு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்க போறேன். சும்மா ரொம்ப இல்லாம லைட்டா. இப்போ நான் கன்சீல் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட போறேன். இந்த மேட் ஃபவுண்டேஷன் நான் ட்ரை பண்ண போறேன். இது ஒரு நியூ லான்ச், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஷேட் எப்படி இருக்கும்னு தெரியல. லைட்டா பிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. செட் ஆகலனாலும் இன்னைக்கு நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட ஃபேஸை சுத்தி டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு ப்ராடக்டை புஷ் பண்ணி உள்ள பிளெண்ட் பண்றேன். ரொம்ப வந்து லைட் வெயிட்டா இருக்கு. ஷேட் வந்து மேட்ச் ஆயிருச்சு. கொஞ்சம் சந்தேகத்துலதான் இந்த ஷேட் நான் சூஸ் பண்ணேன், பட் மேட்ச் ஆகிருச்சு. ரொம்பவே எதுவுமே போடாத மாதிரி ஒரு வெயிட்லெஸ் மேட் ஃபினிஷ். இதே மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்லா இருக்கு. 200 rupeesக்கு இது பர்ஃபெக்ட், இம்ப்ரெசிவ். இப்போ அதே கன்சீலர் பேலட்ல இந்த டீப் ஷேட் எடுத்து எனக்கு கான்டோர் போட்டுக்க போறேன். இது நம்ம பிரஷ்ல பண்ணுவோமா கையில பண்ணுவோமா? இந்த கன்சீலர் பிரஷ்ல லைட்டா எடுத்து போட்டுக்கலாம். ரொம்பலாம் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். அதே மாதிரி கொஞ்சமா என்னோட ஃபிங்கர்ஸ்ல எடுத்து 2 ஃபிங்கர்லயும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு நோஸ்ல கரெக்டா ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்றப்போ நோஸ் கான்டோர் வந்து வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருது. அவ்வளவுதான், நோஸ் கான்டோரோட வேலையே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இதுதான் கரெக்டான கான்டோர் ஷேட். நம்ம வந்து வார்ம் டோன்ல இருக்க பிரான்சிங் ஷேடை எடுத்துதான் கான்டோர் சொல்லி போட்டுட்டு இருப்போம். பட் கான்டோர் நம்ம போடுறப்போ கூல் டோன்ல தான் இருக்கணும். சோ பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா இந்த பிளஷ் எடுத்துக்க போறேன். இப்ப கொஞ்சமா பிளஷ் எடுத்து தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு போட்டுக்க போறேன். சோ இதே பிளஷ என்னோட கண்ணையும் போட்டுக்க போறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னைக்கு போக்கஸ்ஃபுல்லா என் கண்ணில் தான் இருக்கு. அதுக்கு நான் என்னோட ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஐப்ரோஸ்க்கு இந்த ப்ளூ ஹெவனோட ஸ்கல்ப் செட் ஐப்ரோ மஸ்காரா எடுத்துக்க போறேன். என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்டா ஒரு பிரைட் அண்ட் சேஞ்சஸ் தெரியுதா? இன்ஸ்டன்ட் ஃபில்லிங். நெக்ஸ்ட் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். கொஞ்சமா இந்த பவுடர் ஸ்பஞ்ச்ல எடுத்துட்டு பேக் ஆஃப் தி ஹேண்ட்ல நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்றேன். அகைன் எடுக்கிறேன், பிளெண்ட் பண்றேன், அப்ளை பண்றேன். NYB பவுடர் இன்னைக்கு நான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் NYBல யூஸ் பண்ணிருக்கேன்ல. நாட் ஸ்பான்சர்ட் வீடியோ, ஓகேயா? ஓகே, ஒன்ஸ் பவுடர் நான் ஸ்பஞ்ச்ல போட்டு எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரஷை வச்சு சும்மா லைட்டா வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் போட்டுக்க போறேன். காஜலுக்கு இன்னைக்கு நான் ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் எடுத்திருக்கேன். 1 stroke காஜல் எடுத்திருக்கேன். ஒரே ஸ்ட்ரோக்ல வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா போல்டா போட்டேன். சோ காஜல் நல்லா போல்டா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு NYBயோட வால்யூம்னஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். மஸ்காரா போட்டாச்சு. கண்ணே வந்து நல்லா பாப் ஆகி அழகா தெரியுது. நெக்ஸ்ட் இப்போ ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர், மைல்டான பிரவுன் ஷேட்ல இருக்க ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்க போறேன். ஃபோக்கஸ் ஃபுல்லா கண்ணுல இருக்கணும், அதனால போல்டு லிப்ஸ்டிக் போடல. லைட்டா வந்து என்னோட லிப் லைனரை ஸ்மட்ச் பண்ணிக்க போறேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் ஓணம் லுக். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த ஈஸி மேக்கப் டியூட்டோரியல் வித் மினிமல் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி ஆயிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.